நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே உங்களுக்கு புதுமையாக இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க அதிகமா கூகுளோட குரோம் பிரவுசரை உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் செட்டிங் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க, தெரியாதவங்க தொடர்ச்சியா பாருங்க. நீங்க கூகுளோட குரோம் பிரவுசரை ரெகுலரா பயன்படுத்துறீங்கல்ல, அப்பனா கூகுளோட குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அப்ப நிறைய விஷயங்களை இந்த பிரவுசர் வழியா நீங்க சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹிஸ்டரியா ஒரு பகுதியில சேவ் ஆயிருக்கும். அந்த ஹிஸ்டரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி. புதுசா ஒன்று முளைச்சிருக்கு பாருங்க, லிஸ்ட், ஜேர்னிஸ், 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்க என்னென்ன வெப் பேஜ்லாம் பாத்தீங்களோ அது ஒரு லிஸ்டா இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜேர்னி அப்படிங்கும் போது இங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க, அதை நீங்க கவனிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஒரு வெப்சைட் இதை காட்டுறாங்க, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை லாஸ்ட்டாக எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 6 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வெப்சைட்டை நான் பார்த்துருக்கேன். இதாங்க ஜேர்னி. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆரம்பத்தில் எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறத இந்த ஜேர்னி மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். சப்போஸ் இது வேண்டாம், இது என்னுடைய ப்ரீவியஸியை பாதிக்குது அப்படின்னா டாப் ரைட்டில் 3 டாட், டர்ன் ஆஃப் ஜேர்னி கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டும் ஜேர்னியும் 2ம் ஆஃப் ஆயிரும். பாருங்க, ஆஃப் ஆயிருச்சா? மறுபடியும் வேணும்னா மறுபடியும் 3 டாட்குள்ளே போங்க. டர்ன் ஆன் ஜேர்னிஸ், லிஸ்ட்டும் ஜேர்னியும் செப்பரேட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். செமல சமீப காலமாக வாட்ஸ்அப் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திட்டே வராங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் அவதார் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இமோஜி, ஸ்டிக்கர், கிஃப்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்கு அனிமேட்டட் அவதாரையும் அறிமுகப்படுத்த பண்ணிருக்காங்க. இப்போ கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, வாட்ஸ்அப் தரப்புல இருந்து ஏஐ டூலில் நாங்கள் ஸ்டிக்கரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இருக்காங்க. அதாவது ஏஐ டூல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஏஐ டூல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிறந்த ஸ்டிக்கர் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அதை பயன்படுத்தி கூட உங்களுடைய எக்ஸ்பிரஷனை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவீங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னா, ஏன்னா எல்லாருமே கூகுள் மேப்ஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்டான ஒரு செட்டிங், அது என்னன்னா உங்களுடைய கூகுள் மேப்ஸில் மேலே சர்ச் பார் இருக்குல்ல, அது மாதிரி பாட்டம் பார் இருக்குல்ல, இதில் தான் அந்த சீக்ரெட். அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும். நமக்கு என்ன தேவையோ அதுக்காக கூகுள் மேப்ஸ்குள்ள போய் நம்ம பயன்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூகுள் மேப்ஸ்ல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணும் போது மேல பாத்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும், கீழே பாட்டம் பார் இருக்கும். இது ஆக்சுவலா இந்த சர்ச் பாரையும் பாட்டம் பாரையும் நீங்க மறைக்கலாம். எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேப்போட ஃபுல் ஸ்கிரீனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. ஸோ இது யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்க்ரீனில் ஒரு தட்டினோம்னா இந்த 2மே மறைஞ்சிடும். பட் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது போகாது. அதுக்கு பதிலாக இந்த சர்ச் பார் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இப்படி விரலை கொண்டு மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா 2மே உங்களுக்கு மறைஞ்சிடும். ஸோ மறுபடியும் நான் கொண்டு வரணுமே நீங்கள் விருப்பப்பட்டால் ஜஸ்ட் தட்டுங்க. தட்டினீங்கன்னா சர்ச் பாரும் வந்துடும், பாட்டம் பாரும் டிஸ்பிளே ஆகும். இது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக கூகுள் மேப்ஸில் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கூகுள் மேப்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறைய புது புது விஷயங்களை அள்ளி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு இப்போ 10வது வருஷம் லான்ச் ஆகி அவங்களும் ஒரு புதிய கான்செப்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன உடனே நீங்கள் இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லலாம் ஸ்டோரிஸை நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஏன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தளங்களில் கூட நீங்கள் ஸ்டோரிஸை பயன்படுத்திருக்கீங்க. இப்போ அதை டெலகிராம் கையில் எடுத்திருக்காங்க. விதவிதமான கெட்டப்போட டெலகிராமில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டெலகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனும் சரி, உங்கள் கையில் ஐஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டோரிஸை நீங்கள் பயன்படுத்த முடியும். எஸ், வந்துருச்சு. டெலகிராமில் போய் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு முதல்ல அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை திறந்து விட்டுட்டாங்க, எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டெலகிராம் சொல்லிட்டாங்க. செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்தக்கூடிய நபரா, அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையும் கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்டோர் பண்ணுறதோடு நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த பழைய ஃபோட்டோவெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி அப்லோட் பண்ணுறதோட சரி.
ஆனால் கூகுள் ஃபோட்டோஸ் என்ன பண்ணும் தெரியுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபோட்டோஸை கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணும்போது ஸோ கரெக்டாக அந்த டேட் வரும்போது மெமரிஸாக அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அனுப்பும். உடனே நீங்கள் அதை தட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு அந்த டேட்டில் நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டோம். அதுதான் கூகுள் ஃபோட்டோஸோட வேலை. அதுதான் மெமரிஸ் அப்படிம்பாங்க கூகுள் ஃபோட்டோஸில். அந்த மெமரிஸுக்கு இவ்வளோ நாள் ஒரு பிரத்யேகமான ஒரு டேபே கிடையாது. பட் இனி வரக்கூடிய நாட்களில் கூகுள் ஃபோட்டோஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரத்யேகமான ஒரு டேபை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ வந்துருச்சு, ஆனால் நம்ம நாட்டுக்கு வரல. ஒரு சில நாடுகளில் மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கூடிய விரைவில் நாங்கள் எல்லா நாட்டுக்கும் நாங்கள் அதை டிஸ்பிளே பண்ணுவோம்ன்றாங்க. ஸோ அதோட சின்ன வீடியோவை இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு இடத்துல பதிவிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்க. நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் வழியாக போய் நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த சர்ச் இன்ஜினில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ்லாம் இருக்குது கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு. ஸோ லாங்குவேஜை புதுப்பிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு எதையாவது நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜுக்குள்ளே போகிறதுக்கு கூகுளோட குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஓப்பன் பண்ணுங்கள். எதையாவது நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி போனோடனே லிஸ்ட்லாம் உங்களுக்கு நிறைய டிஸ்பிளே ஆகும். பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் பேஜுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அதில் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது. அதில் நியூ அப்படின்னு ஒரு சின்ன பட்டனை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. லாங்குவேஜில் என்ன தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமா? டச் பண்ணால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அந்த கூகுளோட சர்ச் இன்ஜின் பேஜோட லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே லாங்குவேஜ் இங்கிலீஷு, ரிசல்ட் லாங்குவேஜ் ஃபில்டர், அதை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ டிஸ்பிளே லாங்குவேஜை நம்ம தட்டி பார்ப்போம். தட்டும் போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேஜ் வரும். இப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதில் நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுடைய கீபோர்டு வரும். அது வழியோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணி அந்த லாங்குவேஜுக்கு மாற்றி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிசல்ட் லாங்குவேஜ் ஃபில்டர், ரிசல்ட் ரீஜன், இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் அண்ட் ரீஜனை வந்து ஒரு சின்னதாக ஒரு டிங்கரிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்திருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சமீபத்தில் சேனல் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷனை அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கிற மாதிரி அறிமுகப்படுத்தல, ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் சேனல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஆல்ரெடி ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த டெலகிராமில் இந்த சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே ஃபார்முலாவை தான் வாட்ஸ்அப் கையில் எடுத்துருக்காங்க, தங்களுடைய வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சேனலில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்னன்னா, வரக்கூடிய மெசேஜை நீங்கள் ஃபார்வர்டு பண்ணலாம். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னமும் நமக்கு கிடைக்கல வாட்ஸ்அப்போட சேனல், எப்படா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணலாம், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணும், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.